வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சாப்ஸ் தான் பண்ண போகிறோம். எப்போவுமே மட்டன் சாப்ஸ் பண்ணுவோம், அதே மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்கு சாப்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம அம்மா சமையல்ஸ்.comல இருக்குது. கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபிகள் அதில் வந்துகிட்டே இருக்குது. வாங்க உருளைக்கிழங்கு சாப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம சாப்ஸ் துண்டு எப்படி பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். பூண்டு ஒரு 15 பல், இஞ்சி 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 12 பச்சை மிளகாய், தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 2 தக்காளி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மட்டன்னா குக்கரில் வைப்போம். இது வந்து சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கிழங்கு. அதனால் இப்போ அரைச்ச இந்த விழுது எல்லாத்தையும் நான் கடாயில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சாப்ஸ் வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுவோம். உருளைக்கிழங்கு சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் தெரியும் போது நம்ம வந்து இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு சாப்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டாக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.